Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ ஜிப்மர் நார்செட் இஎஸ்ஐசி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு டெய்லி ஃபியூ எம்சிக்யூஸ், ஒரு 10-12 எம்சிக்யூ வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நர்சிங் நான் நர்சிங். அதோட டே 5 இன்னைக்கான கொஷின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்கோர் ஃபார் அ மினி மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன்? எம்எம்எஸ்சி உங்க எல்லாருக்குமே தெரியும், அதோட மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன அப்படி சொல்லி தான் கேட்குறாங்க. ஆப்ஷன்ல 40 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சொல்றேன். எம்எம்எஸ்சியோட மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 30 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் சொல்லுவாங்களே. ஓகே, 30 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற விஷயங்களும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காம்போனன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். காம்போனன்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரியன்டேஷன் இருக்கும், லாங்குவேஜ் உண்டு, மெமரி அண்ட் ரீகால் உண்டு, then attention. These are all the component of mental status. mental status examinationங்கிறது நத்திங் பட், இப்போ நம்ம ஒரு பிசிக்கல் டிஸார்டர் ஏதாவது இருக்குன்னா நம்ம அந்த அந்த டெக்னிக் பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், அந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸ், ஒரு இண்டிவிஜுவலோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா we do these things. ஓகேவா? அதுதான் அந்த ஓரியன்டேஷன், லாங்குவேஜ், மெமரி, ரீகால், அட்டென்ஷன். இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த இண்டிவிஜுவலோட மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ராக்டிவாக மாற்றலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இம்பேர்மெண்ட், நார்மல் ஸ்கோர் என்ன, எம்எம்எஸ்சியோட நார்மல் ஸ்கோர் என்ன, எந்த ஸ்கோரோட கம்மியாக இருந்தால் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இம்யூனோகுளோபின் கிராசஸ் பிளசண்டா அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அ நியூ பார்ன் நேச்சுரலி அகேன்ஸ்ட் த பாக்டீரியா? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், இம்யூனோகுளோபின்ஸ் ரெடிமேட் ஃபார்ம் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தான் இம்யூனோகுளோபின். தெர் ஆர் 5 மேஜர் டைப்ஸ். என்னது? கேம்டின்னு சொல்லுவாங்க, ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிடி, ஐஜிஇ. கரெக்டா? எஸ். ஐஜிஜி தான் மோஸ்ட் அபண்டன்ட் அண்ட் கிராசஸ் பிளசண்டா. ஓகேவா? ஐஜிஜியோட ஸ்பெஷாலிட்டி இதுதான், மோஸ்ட் அபண்டன்ட். மோஸ்ட் அபண்டன்ட்னா நம்ம பாடியில நியர் அபவுட் 80% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஜிஜி தான் இருக்கும். ஓகே, தென் பிளசண்டா கிராஸ் பண்றதும் ஐஜிஜி தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஐஜிஜி தான் ஆன்சரு. மற்ற விஷயங்களும் சொல்றேன் இம்யூனோகுளோபின் ரிலேட்டடா, கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது ரிலேட்டட், இம்யூனோகுளோபின் ரிலேட்டட் எந்த எம்சிக்யூ வந்தாலும் நீங்க எழுதுற மாதிரி. ஐஜிஏ எங்க இருக்கும்? இதுவும் மதர் டு ஃபீட்டஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஆனா எப்படி நடக்கும்? பிரெஸ்ட் மில்க் மூலயமா நடக்கும். தென் ஐஜிஎம், பிக்கஸ்ட் இம்யூனோகுளோபின். கரெக்டா? இருக்கிறதுலே ரொம்ப பெரிய இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஜிஎம் தான். தென் ஐஜிஇ இன் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ல ஐஜிஇ வில் பி தேர். நெக்ஸ்ட், ஜனனி சுரக்ஷா யோஜனா இஸ் சேஃப் மதர்ஹுட் இன் இன்டர்வென்ஷன் கம்ஸ் அண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன், இந்திரா தனுஷ் அண்ட் ஆயுஷ்மான் பாரத். ஓகே, இந்த மாதிரி லேட்டஸ்டாக இருக்க அந்த பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு கொஷின் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட், ஜனனி சுரக்ஷா யோஜனா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். வாட் இஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனா? சுரக்ஷானாலே சேஃப் கார்டு. ஸோ இட்ஸ் எய்ம்ஸ் இன் safeguard of both mother and neonate. ஆக்சுவலாக ஜனனி சுரக்ஷா யோஜனோட மெயின் ரோல் என்னன்னா, மதர் அண்ட் ஃபீட்டல் டெத்தை கம்மி பண்ணணும். எப்படின்னா, பை என்கரேஜிங் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ். இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரினா என்ன இருக்கும்? டெலிவரி அவங்க அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் வந்து தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்கும். ஜேஎஸ்ஒய் கம்ஸ் அண்டர், இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல தான் இது ஒரு பார்ட்டா இருக்கு. இதை தவிர்த்து மற்றது சொல்லிடுறேன். இந்திரா தனுஷ் ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்திரா தனுஷ் இஸ் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன், அந்த மீசல்ஸ், இந்த போலியோ, அந்த மாதிரி 7 கில்லர் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா வந்த நேஷனல் ப்ரோக்ராம் பேர் தான் இந்திரா தனுஷ் மிஷன். தென் ஆயுஷ்மான் பாரத் போன நார்செட், சாரி நாட் போன நார்செட், நார்செட் 7ல கேட்டிருந்தாங்க. ஆயுஷ்மான் பாரத் இஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்டர்
PM. ஆக்சுவலாக இந்த 5 lakhs வரையும் தே ஆர் கிவிங் இன்சூரன்ஸ் ஃபார் எ ஃபேமிலி. எதுக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எங்கே பண்ணாலும் அதை வந்து கிளைம் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் ஆயுஷ்மான் பாரத் மிஷன்ங்கிறது. Next question, which of the following fetal or neonatal complication is associated with a hypertensive disorder during pregnancy? So patient actually question என்ன கேட்குறாங்க, ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர் இருக்கு மதருக்கு, ஃபீட்டல் ஆர் நியோனேட்டல் காம்ப்ளிகேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். என்ன கேட்குறாங்க, குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரும்? ஆப்ஷன்ல இன்ட்ரா யூட்ரைன் growth ரிட்டார்டேஷன் இருக்கு, ஹைப்பர் கால்சிமியா இருக்கு, மேக்ரோசோமியா இருக்கு, டிலேடு லங் மெச்சூரிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ரோசோமியா எங்க இருக்கும்? ஜிடிஎம்ல தான் இருக்கும். கரெக்டா? ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தால் மேக்ரோசோமியா இருக்கும். லங் மெச்சூரிட்டி டிலேட் அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஹைப்பர் கால்சிமியாவும் கிடையாது. மீதி என்ன இருக்கு? ஐயூஜிஆர் தான். இஃப் மதர் இஸ் ஹேவிங் PAH ஆர் ப்ரீ எக்லாம்ஷியா, சைல்டு வில் பி ஐயூஜிஆர், இன்ட்ரா யூட்ரைன் growth ரிட்டார்டேஷனோட தான் பிறக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், which is the anti-larval measure for mosquito control? ஸோ கொஷின் வந்து மஸ்கிட்டோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். கரெக்டா? மஸ்கிட்டோ கண்ட்ரோல் என்னென்ன பண்ணலாம் நம்ம? மஸ்கிட்டோ கண்ட்ரோலில் நம்ம அந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் கொடுக்கலாம். கரெக்டா? அப்புறம் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் அதான் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனிங் பண்ணலாம். கரெக்டா? இது எல்லாமே வந்து மஸ்கிட்டோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் தான். ஆனால் என்ன கொஸ்டின் இதில், ஆன்டி லார்வல்னா என்ன? அந்த மஸ்கிட்டோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கு அந்த லார்வா அந்த எக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸ்க்ரீனிங்னால எக்கை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? கிடையாது. ஜெனட்டிக் கண்ட்ரோல் சம்வாட் ஓகே, ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர். ரெசிடியல் ஸ்ப்ரேவும் கொஞ்சம் கம்மியாகும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று தான் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல். என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வாட்டர் ஸ்டாக்னேஷனை சரி பண்ணுறீங்க, ஓகேவா? இல்லை ஸ்ப்ரே மேலத்தியான் ஸ்ப்ரே பண்ணுறீங்க. தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? லார்வா வந்து டெட் ஆகிடும். ஸோ கரெக்ட் ஆன்சர், என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் இஸ் த ஆன்டி லார்வல் மெஷர் ஃபார் மஸ்கிட்டோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு நம்ம மைக்ரோபயாலஜிலேருந்து ஒரு கொஷின், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் பேசிலஸ் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா? ஸோ இதுவும் வந்து போன நார்செட்டில் வந்திருந்தது. என்ன கேட்டிருந்தாங்க? பெசிலஸ்ன்னு கேட்கல, மற்ற இது கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் வென் யூ டெல் பாக்டீரியாஸ் பேசிலை? ஓகேவா? பேசிலைன்னு எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, ஃபிலமெண்டஸ் இருக்கு, ஸ்பெரிக்கல் இருக்கு, ராட் ஷேப்டு இருக்கு, தென் விப்ரியோன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம டைரக்டாக ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துட்டு ராட் ஷேப்டு பாக்டீரியா ஆர் நோன் அஸ் பேசிலஸ் பாக்டீரியா. ஓகேவா? பேசிலஸ் பாக்டீரியா பேர் தான் வந்துட்டு ராட் ஷேப்டு பாக்டீரியா பேர் தான் வந்து பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ரியோனா என்ன அர்த்தம்? கம்மா ஷேப்டு பாக்டீரியா ஆர் நோன் அஸ் விப்ரியோ. ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா ஆர் நோன் அஸ் காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஒரு கொஷின் படிக்கல, இந்த கொஷினுக்கு வந்து 4 கொஷின் இந்த கொஷின்லேருந்து படிச்சிருக்கோம். என்னது? ராட் ஷேப்டு பாக்டீரியா பேர் பேசிலஸ் தெரியும், ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா பேர் காக்கை தெரியும், விப்ரியோனா கமா ஷேப்டு பாக்டீரியா பேர் விப்ரியோவும் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், which among the following defense mechanism related the given example? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம்? டியூரிங் லஞ்ச் அட் அ ரெஸ்டாரண்ட், மார்க்கிஸ் ஆண்டனி அட் ஹர் பிரதர் பட் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் இட் அண்ட் இன்ஸ்டட் வெர்பலி அப்யூசிவ் டு த சர்வர். என்னது? யாரோ மார்க்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பிரதர் மேலே இருக்க கோவத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சர்வர் மேலே காட்டுறாங்க. வாட் இஸ் திஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்?
which defense mechanism is the defense mechanism used is displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இருக்க கோவத்தை இன்னொருத்தவங்க மேல காட்டுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். யூஸ்வலா நான் பசங்களுக்கு அதான் எக்ஸாம்பிள் சொல்வேன். என்னது, வேலையில கோவமா வருவாங்க, வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அந்த கோவத்தை காட்டுறாங்கல்ல, அதான் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மீது என்னென்ன இருக்கு, மற்ற டிஃபென்ஸ் மெக்கானிசமும் சொல்லிடுறேன். ரெக்ரெஷன் என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு இயர்லியர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இயர்லியர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்? சின்ன புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ தம் செக் பண்ண ஸ்ட்ரெஸ் வந்தால் தம் செக் பண்ணுறாங்களே, இதெல்லாம் ரெக்ரெஷன். ரியாக்ஷன் ஃபார்மேஷன் என்ன? எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா என்ன? இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இல்லை ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்காது, ஆனால் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப மரியாதையா இருக்கிற மாதிரி காட்டுறது தான் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். சப்ளிமேஷன் என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சோஷியலி அக்செப்டபிள் ஆக்டிவிட்டிஸா கன்வெர்ட் பண்றது தான் வந்துட்டு சப்ளிமேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சேனலைசிங் யுவர், இதான் டெஃபினேஷன் இதான் சொல்லுது, சேனலைசிங் யுவர் டிரைவ் டு அ less threatened object. This is known as displacement. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட ஜாயின் பண்ணி உங்களோட நாசெட் கனவை நினைவாக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7418581443 இஸ் அவர் காண்டாக்ட் நம்பர். 31 ஜூலைலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மோட் ஆஃப் கிளாஸ், அதாவது மீடியம் வந்துட்டு இப்படி தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் நாங்கள் கிளாஸ் எடுக்குவோம். மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம், அதுவே நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா? தென் நார்செட் பேஸ்டு ப்ரிலிம்ஸ் பேஸ்டு பேட்டர்னில் 25 எக்ஸாம் வைப்போம். அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் அப் பண்ணிடும். அது மட்டும் படித்தாலே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் அப் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ சீக்கிரமாக என்ரோல் பண்ணுங்கள், உங்களோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், த growth and maturation of ovum in mammals is caused by. ஆப்ஷனில் FHS only, LTH, FHS and LH both, LH only அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, ஓவாவோட growth and maturation. ஓவா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேமல்ஸ் எல்லாருக்குமே ஓவா இஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, இது அதோட growth மெச்சுரேஷன் யார் பண்ணுறா? LTHன்னு ஒரு ஹார்மோனே கிடையாது, அப்போ இது கிடையாது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா FHS, LH, FHH, LH அப்படி தான் கொடுத்துருக்காங்க. What is the full form of FHS? Follicular Stimulating Hormone. கரெக்டா? LH னா என்ன? லூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங்னா என்ன அர்த்தம்? ஃபாலிக்கல் ஓவா தான். ஸ்டிமுலேட்டிங்னா என்ன? ப்ரொடியூஸ் பண்ணுது, growth பண்ணுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் FHS ஒன்லி. FHS தான் ஓவாவை க்ரோத்தும் பண்ணுது, மெச்சுரேஷனும் பண்ணுது. மீதி என்ன இருக்கு? LHோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ஓவாவை ரிலீஸ் பண்ணுற வேலை யார் பண்ணுவா பார்த்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் பண்ணும். FHS தான் என்ன வேலை பண்ணுது? ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ணி மெச்சூர் பண்ணுற வேலையை பண்ணுது. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, FHS ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் நான் நர்சிங் கொஷின்ஸ் பார்த்துடலாம். கப் இஸ் டு காஃபி அஸ் பவுல் இஸ் டு. என்ன சொல்றாங்க? கப்புக்கும் காஃபிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? காஃபி நம்ம கப்பில் தான் குடிப்போம், பவுலுக்கும் இன்னத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல டீ இருக்கு, ஸ்பூன் இருக்கு, சூப் இருக்கு, ஹாட் கிடையாது. ஹாட்டுங்கிறது என்ன? சூடு. பவுலு சூடு, அதை மாதிரி கிடையாது. டீயும் நம்ம எதில் குடிப்போம்? கப்பில் தான் குடிப்போம். கரெக்டா? ஸ்பூன் வந்து ஒரு வெசல் தான். எப்படி நம்மளுக்கு கப்பு பவுலு ஒரு வெசலோ அது மாதிரி ஸ்பூனும் ஒரு வெசல் தான். மீதி என்ன இருக்கு? சூப்பு தான். சூப் இஸ் த ஆன்சர். யூஸ்வலா சூப் எப்படி கொடுப்பாங்க? பவுல்ல தான் கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சூப், ஆப்ஷன் சி, சூப். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ட்ரெயின் கம்ஸ் டேஷ் த கிளவுட்ஸ். சாரி, த ரெயின் கம்ஸ் டேஷ் த கிளவுட்ஸ். ஓகேவா? ரெயின் மழை, கம்ஸ்னா என்ன? வந்துச்சு, கிளவுட்ஸ்லேருந்து வந்துச்சு. அந்த நடுவில் இருக்க ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அண்டர், ஃப்ரம், ஃபார், அட்.
ஓகேவா? அட்டுனா என்ன? எது மேல, கரெக்டா? ஏதோ மேல இருக்கு. ஓகே, நம்ம புக் இஸ் அட் த டேபிள். அட்டுனா என்ன அர்த்தம்? பிளேஸை டினோட் பண்றது தான் அட்டு. ஃபார்னா என்ன அர்த்தம்? பர்சனை டினோட் பண்றது தான் ஃபார், கரெக்டா? ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டுக்காக நான் பேசுறேன். ஃபார் ஏன் யூஸ் பண்ணேன்? ஏதோ ஒரு பர்சன் வந்தாங்க, அதனால நான் யூஸ் பண்ணேன். புக் இஸ் அட் த டேபிள். அட் புக்குங்கிறது அட் த டே, அந்த டேபிள் மேலே இருக்கு. அப்போனா பிளேஸை டினோட் பண்றது. அண்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும், பிலோ ஏதோ ஒரு இடம் கீழே இருக்கிறதுக்கு அண்டர். மீதி இருக்கிறதுன்னு ஃப்ரம் இஸ் த ஆன்சர். த ரெயின் கம்ஸ் ஃப்ரம் த கிளவுட்ஸ். ரெயின் எங்கேருந்து வருது? கிளவுட்ஸ்லேருந்து வருது. ஃப்ரம் டினோட்ஸ் த ஆரிஜின். ஓகேவா? ஆரிஜின் எங்கேருந்து வருது அப்படின்னு ஆரிஜின் ஏதாவது டினோட் பண்ணுதுன்னா அதுதான் வந்துட்டு ஃப்ரம்ங்கிறத வேர்டு. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ரம் தான். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மினிமம் ஏதாவது ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. யாரெல்லாம் உங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க, உங்கள் சர்க்கிளில் இல்லை உங்கள் காலேஜ் சர்க்கிளில் யார் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வீடியோஸை எங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.